மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர் செயல்படுத்திய திட்டங்கள் என்பது உலக அளவில் புகழ்பெற்ற திட்டங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள், 14 வயது இளம் பெண்களுக்கு HPV தடுப்பூசி திட்டம், குழந்தைகள் மருத்துவமனை, உலக அளவில் மிகப்பெரிய அளவிலான குழந்தைகள் மருத்துவமனை, கலைஞர் உயர் சிறப்பு நூற்றாண்டு மருத்துவமனை என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவமனை, இந்தியாவிலேயே பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை, இப்படி ஏராளமான திட்டங்களை தமிழகத்திற்கு தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள். எனவே அதனால்தான் இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அதிகமான விருதுகளை கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறை பெற்றிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஐநாவின் விருதான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற அந்த விருதோடு நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் என்கின்ற 1736 விருதுகள், அதேபோல் லேபர் ரூம் குவாலிட்டி இனிஷியேட்டிவ் என்கின்ற வகையில் ஒரு 88 விருதுகள், தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு அரசு மரியாதை என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அறிவித்த அந்த திட்டத்திற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்புகளை பெற்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு உயிர் பெற்று தருகிற அந்த அற்புதமான திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்திய அளவில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் 70 நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு என்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 15 லட்சம் என்கின்ற அளவில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இது ஒன்றே இந்த துறைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உழைப்புக்கு சான்று.